Hello, hi, எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த செகண்ட் வீடியோ டுட்டோரியலில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் பேசிக் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா, பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு அஜெண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் கலெக்ஷன்ஸ் டேட்டா டைப்ஸ் அண்ட் டெஃபினிஷன், பேசிக் ப்ரோக்ராம் வித் டேட்டா டைப் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் என்ன மாதிரி எரர்ஸ்லாம் வரும், ஒரு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணும்போது டிஃபைன் பண்ணும்போது என்ன மாதிரி எரர்ஸ்லாம் வரும், அதான் நம்ம வந்து இந்த டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் பைத்தானோட டேட்டா டைப்ஸ். அதாவது நம்பர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. பட் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் டேட்டா டைப் வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸ் டுட்டோரியல் போகும்போது பார்ப்போம். இப்போதைக்கு இன்டீஜர், ஃப்ளோட் அது மட்டும் நமக்கு போதும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங், அப்புறம் பூலியன். இந்த 4 டேட்டா டைப், அதாவது இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், இது வந்து ஒரு பேசிக்கான டேட்டா டைப்ஸ். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா லிஸ்ட், டப்பிள்ஸ், செட் அண்ட் டிக்ஷனரி. ஓகேங்களா. ஸோ இந்த 4 டேட்டா டைப்பும் பைத்தானில் வந்து கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கலெக்ஷன்ஸ், லிஸ்ட், டப்பிள்ஸ், செட், டிக்ஷனரி, இந்த 4ம் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஐடியலியில் எப்படி வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பையும், ஃப்ளோட் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை வந்து டிஃபைன் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ லெட் மீ ஓப்பன் பைத்தான் ஐடியலி. ஸோ ஐடியலி யூஐ ஓப்பன் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டா டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பைலர் லாங்குவேஜஸ்லாம் ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா இது வந்து ஒரு டேட்டா டைப், அதாவது இன்ட்டுங்கிறது டேட்டா டைப்பு, ஏன்றது என்னென்னா ஒரு வேரியபிள், அதாவது இந்த 5ன்ற வேல்யூவை ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கும் ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ, லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் வேரியபிள். இது வந்து டேட்டா டைப். இதுதான் வந்து ஜாவா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இப்படி தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் பைத்தானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே போதும். அப்போ இந்த 5ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆயிடுச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் எப்போ ஏவை யூஸ் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக ஏவை கால் பண்ணால் போதும், டேரெக்டாக அந்த ஏக்கு அசைன் பண்ண வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர். ஓகேங்களா. ஸோ எப்போ ஒரு ஹோல் நம்பர் நம்ம வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு வேரியபிளுக்கு அந்த வேல்யூ அசைன் பண்ணால் போதும். நீங்கள் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா. ஸோ ஹோல் நம்பர் தான் வந்து நம்ம வந்து இங்கே இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஏன்ற வேல்யூக்கு நான் 5ன்றது அசைன் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து ஒரு கொஷின் கேட்கலாம், எப்படி நான் ஏன்றது வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும்னா, நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே டைப் ஆஃப் ஏ, டைப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு கீவேர்ட். அதாவது என்னன்னா இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஏன்ற வேரியபிளோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஏன்ற வேரியபிள் இன்டீஜருக்கு அசைன் ஆயிருக்கு, இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் மற்ற டேட்டா டைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்டீஜர் எப்படின்னு வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம்னு பார்த்தாச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பியோட வேல்யூ நம்ம பிரிண்ட் வேணும்னா ஜஸ்ட் பின்னு கொடுத்தீங்கன்னா போதும், பியோட வேல்யூ 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்டீஜர் வேல்யூவை நம்ம டிஃபைன் பண்ணணும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளோட். ஓகேங்களா. ஃப்ளோட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்போ டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸை யூஸ் பண்ணாலும் அந்த வேல்யூவை நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவீங்க. அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னவா இருக்கும்னா ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம். பி அப்படின்னு ஒரு எடுத்துப்போம். பி ஈக்குவல் டு 4.65 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.65 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த பியோட டைப் என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ டைப் என்னன்னு பார்க்கணும்னா பிரிண்ட்டில் டைப் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா. டைப் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸ்டென்டர் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா பியோட டேட்டா டைப் என்ன இருக்குது, ஃப்ளோட். ஓகேங்களா. ஸோ எப்படி ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கணும், ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே ஏன்னா எப்படி இன்டீஜர் வேல்யூ டிஃபைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃப்ளோட் வேல்யூ டிஃபைன் பண்ணிக்கலாம். ஹோல் நம்பர்னால் அது வந்து டிஃபால்ட்டாக இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்கும்.
டெசிமல் பாயிண்ட்னா அது டிஃபால்ட்டாக ஃப்ளோட் டேட்டா டைப்பில் பைத்தானில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்டீஜர் லைக் டேட்டா டைப்பும் ஃப்ளோட் டேட்டா டைப்பும் பைத்தானில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் எப்படின்னு பார்த்தாச்சு, ஃப்ளோட் எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் பைத்தானில் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ்னால் என்ன? லைக் இட் கேன் பி ஆல்ஃபா கேரக்டராக இருக்கலாம், நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் கேரக்டராக கூட இருக்கலாம். பட் எல்லாமே சீக்வன்ஸாக இருக்கணும். ஸோ அந்த சீக்வன்ஸாக இருக்கிறதான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் எந்த வேரியபிள் நேம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு, அதை நீங்கள் சிங்கிள் கோட்லேயும் தரலாம், இல்லை டபுள் கோட்லேயும் தரலாம், இல்லை சிங்கிள் கோட்டை 3 டைம்ஸ் கொடுத்துட்டு திரும்ப அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் கொடுத்து திரும்ப சிங்கிள் கோட் 3 டைம்ஸ் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் கோட்டில் உங்களோட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட பேரை தரேன், சதீஷ் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இது வந்து சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் கோட்டுக்குள்ளே நான் எது கொடுத்தாலும், ஓகேவா, எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பாக ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்கன்னா சதீஷ்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஏவோட டைப் என்ன, அதாவது என்ன டேட்டா டைப் பைத்தானில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னா எப்பயும் போல் நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற கமெண்ட்குள்ளே டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட என்ன டேட்டா டைப்பில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ இதே மாதிரி தான் லைக் இன்னும் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதாவது டபுள் கோட்டில் கொடுக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் கொடுத்து பிரிண்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெத்தட் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுன்னா, சதீஷ் இதே மாதிரி 3 டைம் சிங்கிள் கோட்டில் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஏ கொடுத்தீங்கன்னா இங்கே கேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா நான் ஸ்பேஸ் கொடுத்ததுனால அந்த ஸ்பேஸோட சேர்த்தும் அந்த ஸ்பேஸையும் வந்து அது வந்து ஒரு கேரக்டராக அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங்கை எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம்? சிங்கிள் கோட்டில் டிஃபைன் பண்ணலாம், டபுள் கோட்டில் டிஃபைன் பண்ணலாம், இல்லைனா சிங்கிள் கோட்டையே 3 டைம்ஸ் கொடுத்து அப்படியே டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுதான் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணும்போது டேட்டா டைப் தர தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் பைத்தானுமே வந்து புரிஞ்சுக்கும், ஓகே இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா டைப்பை முன்னாடி கொடுத்துருக்கணும். இன்ட்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 5, ஃப்ளோட் பி ஈக்குவல் டு 5, 5.60 அப்படின்னு சொல்லி தரணும். உங்கள் ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டு என்ன ஸ்ட்ரிங் வேல்யூ, அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், அதாவது பேசிக்கான ஒரு டேட்டா டைப்ஸ். அடுத்து பார்க்க போகிற டேட்டா டைப் என்னென்னா பூலியன். பூலியன்னா என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ரெண்டே வேல்யூ தான் பூலியனில். ட்ரூனா லைக் இப்போ ஒரு வேரியபிள் ஏ ஈக்குவல் டு நான் வந்து ட்ரூ அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மீன்ஸ் என்னன்னா இந்த ஏவோட வேல்யூ ட்ரூ இதை வச்சு நம்ம என்ன செக் பண்ணலாம்? ட்ரூவாக இருந்தால் கண்டிஷன் வச்சு ஓகே அடுத்த லூப்புக்குள்ளே போகும், இல்லை ஃபால்ஸாக இருந்தால் அடுத்து என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம்னா பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரூ லைக் டைப் பண்ணும்போது இதனோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ட்ரூன்றது ஒரு கீவேர்ட். பைத்தானில் ட்ரூன்றது ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? நீங்கள் எப்போ இந்த கீவேர்டை வந்து இந்த மாதிரி தப்பாக டைப் பண்ணீங்க, சப்போஸ் நான் வந்து இப்போ டிஆர்யூன்னு மட்டும் கொடுக்குறோம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் இல்லை. ஸோ இது வந்து ஏ ஈக்குவல் டு ட்ரூன்றது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு நம்ம இன்கரெக்டாக நம்ம வந்து டேட்டா டைப்பை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணுவோம். சப்போஸ் இது வந்து நான் சிங்கிள் கோட்டில் டிஃபைன் பண்ணுறேன், என்ன ஆகும்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக டிஃபைன் ஆயிரும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 2 இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே நான் வந்து ஏ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஏ வச்சு பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏ வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்குள்ளே வருது, ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகிருந்துச்சு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் கிடையாது, இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ அப்படி இருக்குது. இதே மாதிரி பி ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேங்களா? ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுது. இன்னொரு லைக் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு நோட்ஸ் என்னன்னா, பைத்தான் வந்து எப்பயுமே வந்து லைக் கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் வந்து
கீவேர்ட் ஆகட்டும் இல்லை நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதட்டும் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். கீவேர்டெல்லாம் கண்டிப்பாக வந்து இப்போ ஃபால்ஸ் ட்ரூலாம் பார்த்தீங்கன்னா டி வந்து கேப்ஸில் இருக்குது, மற்றதெல்லாம் லோயர் கேஸில் இருக்குது. இங்கே எஃப் வந்து அப்பர் கேஸ்லேயும் மற்றதெல்லாம் லோயர் கேஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பைத்தானில் இந்த கேஸ் சென்சிட்டிவ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேப்ஸில் கொடுக்க வேண்டியது கேப்ஸில் கொடுத்து தான் ஆகணும். லோயர் கேஸில் இருக்குன்னா லோயர் கேஸில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து பேசிக்கான டேட்டா டைப்ஸ் இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா பைத்தானோட ஒரு அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ்னு கூட சொல்லலாம். லிஸ்ட், டப்பிள், செட் அண்ட் டிக்ஷனரி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னன்னா கலெக்ஷன்ஸ். ஓகேவா? கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன், இது எல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது இங்கே என்ன இருக்குது? கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்பை ஒரு பாக்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த 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 லிஸ்ட் அப்படின்றது என்னவா இருக்குன்னா, லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டுக்குள்ளே உங்களோட இன்டீஜர் டேட்டா டைப்பும் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பும் ஸ்டோர் பண்ணலாம், ப்ளஸ் பூலியன் இல்லை ஃப்ளோட் எந்த டேட்டா டைப் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த நாலுக்குமே வந்து யூனிக்கான கேரக்டர் இருக்கும். லிஸ்ட்டுக்குன்னு ஒரு யூனிக்கான கேரக்டர், டப்பிள்ஸ்க்குன்னு ஒரு யூனிக்கான கேரக்டர், செட், டிக்ஷனரி இது நாலுக்கும் ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ண போகிறேன். லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏன்ற ஒரு வேரியபிளை நான் லிஸ்ட் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ. இப்போ வந்து நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ, தென் ஒரு ஃப்ளோட் வேல்யூ, ஓகே, அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, ஓகே ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு பூலியன் வேல்யூ, ஓகேங்களா, ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கமா செப்பரேட்டடாக இருக்கேன். நான் ஒரு ஸ்ட்ரிங் இன்டீஜர் வேல்யூ கொடுத்து ஒரு கமா, தென் ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்து ஒரு கமா, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்து ஒரு கமா, ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்து கமா. ஸோ இப்படி தான் நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்க, இது வந்து எதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த வேல்யூவை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஒரு லிஸ்ட் ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஒரு லிஸ்ட்ன்றது என்னன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஓகே, கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். It can be more than like one data type or it can be same data type, but the value should be in comma separated இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1, 2.5, like Sathish, true அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்டீஜர் என்டர் கொடுங்க. இப்போ ஏ வேணால் பிரிண்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஏ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். எல்லா வேல்யூவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணுறது இதுதான். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களோட வேல்யூஸை கமா செப்பரேட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு வந்து எப்படி வந்து மெமரி அலோகேட் ஆகிருக்கும், வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரேயில் தான் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு 10, 20, 30, 40, 50. ஓகேங்களா? ஒரு 5 வேல்யூ இருக்குது உங்களோட லிஸ்ட்டில். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்ற லிஸ்ட்டில் உங்களுக்கு இப்படி ஒரு 5 வேல்யூஸ் இருக்குது. இந்த 5 வேல்யூஸும் எப்படி வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 10ன்ற வேல்யூ 0th இண்டெக்ஸ்லையும், 20ன்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும், 30 செகண்ட் இண்டெக்ஸ், 40 தேர்ட் இண்டெக்ஸ், 50 ஃபோர்த் இண்டெக்ஸ்லையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் அதாவது லிஸ்ட்னா என்னன்னா இண்டெக்ஸ்ட் தென் ஆர்டர்ட். ஓகேவா? இது வந்து ஆர்டராக இருக்கா, அதாவது நீங்கள் வந்து இது லைக் ஷார்ட் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணலாம் இருந்ததை. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து லைக் டேட்டா டைப்ஸோட ஆப்ரேஷன்ஸ். அது வந்து நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு இண்டெக்ஸ்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, அதாவது ஒரு ஸ்டோர் பண்ணுற வேல்யூ இண்டெக்ஸாக இருக்கும். லைக் இட் இஸ் ஆர்டர்ட். நீங்கள் இந்த வேல்யூஸை வேணால் திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நான் வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ 40 வேணாம், எனக்கு வந்து 50 வேணும். இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூ 50 வேணாம், எனக்கு 40 வேணாம். நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்ன்ற ஒரு டேட்டா டைப்ஸ் indexed, ordered, then changeable. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டுக்கான ஒரு கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த லிஸ்ட் ஸ்டோர் ஆகும். லிஸ்ட் டிஃபைன் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டப்பிள். ஓகேங்களா?
ஸோ டப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன, சரி அடுத்து பார்க்க போனால் டப்பிள்ஸ். எஸ், டப்பிள்ஸ் என்னன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர் அண்ட் அன்சேஞ்சபிள் அலோ டூப்ளிகேட் மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ லிஸ்ட்லேயே இன்னொன்று என்னன்னா, லிஸ்ட் வந்து டூப்ளிகேட் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து 10, 20, 30, 40 ஸ்டோர் பண்ணேன். திரும்பவும் வந்து எனக்கு வந்து 10 வேணும், திரும்ப எனக்கு வந்து ஒரு 20ன்ற வேல்யூ வேணும்னா டெஃபினட்டாக நம்ம வந்து இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன இண்டெக்ஸ் இருக்குன்னா 5,6 5,6 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. பட் இந்த டப்பிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டப்பிள்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணும் அப்படின்னு, டப்பிள்ஸ்க்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு parenthesis. parenthesisல நீங்க வேல்யூஸ் தரணும். ஓகேங்களா. parenthesisல என்ன தரணும், 1, 2, 3, கிளிக் திரும்ப வந்து இதில் ஸ்ட்ரிங் கூட கொடுக்கலாம். இதில் வந்து எந்த விஷயம் சொல்லலாம். கலெக்ஷன்ஸ்னால் எப்பயுமே வந்து கலெக்ஷன் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வித் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஓகேங்களா. பட் எப்படி டிஃபைன் பண்ணுறது பொறுத்து தான் வந்து அதனோட கேரக்டர் மாறும். அது லிஸ்ட்டா இல்லை செட்டா இல்லை டப்ளா டிக்ஷனரியான்னு மாறும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம். இப்போ கொடுக்க போகிறது நம்ம வந்து parenthesisல தரப்போகிறோம். Okay, so comma, then I will give some other float value 5.67 வச்சுக்கோங்க. Enter. Okay, a equal to, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட பிரிண்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு parenthesisோட பிரிண்ட் ஆகுது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் இருந்துச்சா. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு இண்டெக்ஸ் இருக்கும். பட் ஆனால் எப்போல்லாம் நீங்கள் ஒரு டப்பிள் டேட்டா டைப்பில் வேல்யூஸை கொடுக்குறீங்களோ, ஸ்டோர் பண்ணுறீங்களோ, அந்த வேல்யூவை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் எப்படி சொன்னேன்ல, இங்கே வந்து இங்கே வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் ஸ்வாப் பண்ணிக்கலாம் சொன்னால. ஸோ பட் ஆனால் இங்கே வந்து உங்களால் இதே மாதிரி தான் ஸ்டோர் ஆகும், வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஆனால் உங்களுக்கு வேல்யூஸை ஸ்வாப் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா இட்ஸ் இம்யூட்டபிள். ஓகேங்களா. இம்யூட்டபிள். ஓகே. அதுதான் வந்து உங்களுக்கு டப்பிளோட கேரக்டர் என்னன்னா ஆர்டர் இருக்கும். அதை நீங்கள் ஸ்வாப் பண்ணலாம். ஓகே, சாரி, ஸ்வாப்னா லைக் ரிவர்ஸ் பண்ணலாம், ஆர்டர் சார்ட்டிங் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது. அங்கே உள்ளே இருக்கிற வேல்யூஸை கண்டிப்பாக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. தேர்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ ஃபோர்த் பொசிஷனுக்கும், ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ தேர்ட் பொசிஷனுக்கும் கண்டிப்பாக உங்களால் மாற்ற முடியாது. ஸோ தட் இஸ் அன்சேஞ்சபிள். அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூ. கண்டிப்பாக உங்களோட டூப்ளிகேட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டுன்ற வேல்யூவை நீங்களால் எடிட் பண்ண முடியும். டப்பிள்ன்ற வேல்யூ கண்டிப்பாக டப்பிள்ன்ற டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ண வேல்யூஸை உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இதுதான் லிஸ்ட், இதுதான் டப்பிள். டப்பிள் எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம்னா, டப்பில் டிஃபைன் பண்ணுறது எப்படின்னா parenthesis. இந்த மாதிரி parenthesisல நீங்கள் வந்து parenthesisக்குள்ளே கமா செப்பரேட்டட் வேல்யூவாக கொடுத்தோம்னா அது வந்து டப்பிள். அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னன்னா செட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துடலாம். அதாவது எப்படி இது வந்து என்ன டேட்டா டைப்பில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆஸ் யூஷுவல் பிரிண்ட்டுக்குள்ளே டைப் ஆஃப் என்ன வேரியபிள் நம்ம என்ன வேரியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஏ. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா கிளாஸ் டப்புன்றதான் இதனோட டப்பிள் அப்படின்றதான் என்னோட டேட்டா டைப். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் டேட்டா டைப் நம்ம செக் பண்ணணும். ஓகே. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து சேம் ஆஸ் லிஸ்ட்டு தான். ஓகேவா. சேம் ஆஸ் லிஸ்ட்டு தான். பட் ஏன்னா உங்களால் வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட் கொடுக்க முடியாது. ஓகேவா. டூப்ளிகேட் வேல்யூஸை கொடுக்க முடியாது. அதே சமயம் லைக் வேல்யூஸ் வந்து அன்ஆர்டர்ட்னா என்னென்னா, உங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியாது, சார்ட்டிங் பண்ண முடியாது. அங்கே என்ன வேல்யூ இருக்கோ, யூனிக் வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோதான். அதே மாதிரி அன்இண்டெக்ஸ்ட். இந்த மாதிரி வந்து லைக் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்காது. 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்காது. ஜஸ்ட் இப்படி ஜஸ்ட் வேல்யூஸ் இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். 10, 10, 30, 40 இருக்கும். உங்களால் டூப்ளிகேட் வேல்யூ கண்டிப்பாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே. நான் வந்து இதில் வந்து கேரக்டர்ஸும் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி லைக் ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. பட் ஆனால் என்னென்னா இது வந்து ஜஸ்ட் யூனிக்கான வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா. நோ இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகாது. ஓகே. கொடுக்குற வேல்யூ உங்களுக்கு யூனிக்காக இருக்கும், அவ்வளோதான். ஸோ செட். ஓகேவா. இதுதான் செட். மேக்ஸிமம் லைக் செட் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து லைக் டெஃபினட்டாக நம்ம அதிகம் யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் கண்டிப்பாக அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து கண்டிப்பாக டிக்ஷனரி டேட்டா டைப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது செட்டை எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு கோலி பிரேசஸில் கமா செப்பரேட்டட் வேல்யூவாக கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ ஏ ஈக்குவல் டு கோலி பிரேசஸ். ஓகே. இதுதான் கோலி பிரேசஸில்
1, 2, 3, 4, 5, 6. அப்போ வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்படி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் டூப்ளிகேட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். பட் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி ஆக்சுவலாக ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா A equal to பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ செட் அப்படின்ற டேட்டா டைப்பில் உங்களால் டூப்ளிகேட் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. எப்படி டிஃபைன் பண்ணுறது? இதோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், தென் கர்லி பிரேசஸில் உங்களோட வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறீங்க. டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்தாலும் செட் அப்படின்ற டேட்டா டைப் டூப்ளிகேட் வேல்யூஸை இக்னோர் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் இட் வில் நாட் பி அவைலபிள் இன் த மெமரி. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து செட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணோம் பைத்தானில். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், list, tuple, set பார்த்துருக்கோம். So the last data type for the session is dictionary. So dictionary அப்படின்ற ஒரு data type வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் ரோல் பைத்தானில். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னா கீ வேல்யூ பேஸ். ஓகே, நீங்கள் ஒரு கீ கொடுக்குறீங்க, அதுக்கான வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து ஒரு நேம்னா நேம் சதீஷ் அப்படின்னு இருக்கும். ஓகே, கண்ட்ரி அப்படின்னா இந்தியா. ஓகே, ஸோ கீ தென் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராக வேல்யூஸ் இருக்கிறது தான் வந்து டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வேரியபிள். ஓகே, டிக்ஷனரி 1 ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ். ஓகே, கர்லி பிரேசஸில் ஃபஸ்ட்டு கீ வேல்யூ. ஓகேங்களா? சப்போஸ் உங்களோட கீன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிங்கிள் கோட்டில் தான் தரணும். ஸோ நேம்ன்றது என்ன? ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிங் தான். ஓகேங்களா? ஸோ வந்து நேம், தென் இதை வந்து செமிகோலனில் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன கொடுக்க போகிறோம்? நேமில் வந்து என்னோட பேர் தரேன். ஸோ சதீஷ். ஓகே, தென் ஆல்வேஸ் வேல்யூ ஷுட் பி செப்பரேட்டட் பை கமா. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து கலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்போட கலெக்ஷன்ஸ், பட் செப்பரேட்டட் பை கமா. ஓகேங்களா? ஸோ கமா செப்பரேட் பண்ணிட்டேன். அடுத்த வேல்யூ என்ன கொடுக்க போகிறேன்? அடுத்த வேல்யூ வந்து கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, கண்ட்ரின்னு கொடுக்கும்போது ஸோ கண்ட்ரின்றது டெஃபினட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் எப்படி கொடுக்க போகிறேன்? சிங்கிள் கோட்டில் தரணும். ஸோ சிங்கிள் கோட்டில் கொடுத்துட்டு கண்ட்ரியோட வேல்யூ என்ன? வந்து இந்தியா. ஸோ அதுவும் வந்து ஒரு ஸோ அதுவும் ஸ்ட்ரிங்கில் தான் நீங்கள் கொடுக்குறோம். அடுத்து நான் என்ன தரப்போகிறேன்னா பின்கோட் தரப்போகிறேன். ஓகேங்களா? பின்கோட் பார்த்தீங்கன்னா பின்கோடுன்றது ஸ்ட்ரிங், பின்கோடு அது பின்கோடுன்றது கீ, அந்த கீன்றது ஸ்ட்ரிங். கரெக்டுங்களா? அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ என்ன? அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ என்னன்னா இது வந்து ஒரு இன்டீஜர் டைப். கரெக்டுங்களா? இப்போ வந்து இதுதான் வந்து எங்கள் ஊரோட பின்கோடு. ஸோ இது வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் போகும்போது நான் கண்டிப்பாக அதை வந்து நான் சிங்கிள் கோட்டில் தரணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நான் வந்து ஐ ஹாவ் டு லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ தென் க்ளோஸ் இட் வித் கர்லி பிரேசஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கீ இருக்குது, வேல்யூ இருக்குது, கீ இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ கீ வேல்யூ பேர் செப்பரேட்டட் பை கமா. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு டிக்ஷனரி வேல்யூவை டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரெஸ் என்டர். ஸோ நான் பிரிண்ட் டிக்ஷனரி 1. பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்ஷனரி வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட டிக்ஷனரியை டிஃபைன் பண்ணணும். ஸோ எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறோம், லைக் அதனோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த டிக்ஷனரி இந்த DICT1 இதனோட இந்த வேரியபிளோட டைப் என்னன்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பிரிண்ட்குள்ள டைப் ஆஃப் DICT1 கொடுங்க. டிக்ஷனரி இங்கே வந்து DICTன்றது டெஃபினட்டாக அது வந்து ஒரு கீபோர்டு, அதனால நம்ம வந்து வேரியபிள் வந்து DICT1 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்மளோட அஜெண்டா ஒரு டைம் கோத்ரூ பண்ணுவோம். டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் என்னன்னு பார்த்தாச்சு. இன்டீஜர்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, ஸ்ட்ரிங், பூலியன், லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த பைத்தான் கலெக்ஷன்ஸ் இந்த டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ லிஸ்ட்ன்றது என்னன்னா கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட் and changeable, allows duplicate numbers. ஓகேங்களா? டப்பிள்ன்றது என்ன? இட் இஸ் ஆர்டர், இட்ஸ் இம்யூட்டபிள் னா அன்சேஞ்சபிள், உங்களோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆல்சோ இட் அலோஸ் டூப்ளிகேட் நம்பர்ஸ். செட் இஸ் அன் அன்ஆர்டர்ட், உங்களோட கண்டிப்பாக அது வந்து ஆர்டராக ஸ்டோர் பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது.
ஓகேங்களா. சார்ட்டிங் பண்ண முடியாது. அன்இண்டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் கண்டிப்பாக அதுக்கு இருக்காது. டியூப்ளிகேட் மெம்பர்ஸும் அதனால ஸ்டோர் பண்ண முடியாது. டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஓகே இது சொல்ல மறந்துட்டேன். டிக்ஷனரியில் வந்து என்னென்னா இட் இஸ் அன்ஆர்டர்ட், அது வந்து ஆர்டராக இருக்காது, பட் சேஞ்சபிள். கீ ஒவ்வொரு கீக்கும் ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீயை டிஃபைன் பண்ணி நீங்கள் வந்து வேல்யூவை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு இண்டெக்ஸ் இருக்கும். 0த்தில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் டியூப்ளிகேட் மெம்பர்ஸ் வந்து இது அலோவ் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ டியூப்ளிகேட் மெம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். பட் அது வந்து உங்களோட டாஸ்க்காக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது டியூப்ளிகேட் வேல்யூஸ் ஒவ்வொன்றும் கொடுத்து லிஸ்ட்லையும் டப்பிள்ஸ் செட் டிக்ஷனரி எல்லாத்தையும் டியூப்ளிகேட் வேல்யூ கொடுத்து பாருங்கள். அது டியூப்ளிகேட் கீ டியூப்ளிகேட் வேல்யூ கொடுத்து டிக்ஷனரியில் செக் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ தட் வில் பி யுவர் டாஸ்க். ஓகேங்களா. ஸோ நான் பைத்தான் கலெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ அது பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா எரர்ஸ். என்ன மாதிரி எரர்ஸ் வருது காமனாக ஒரு பிகினர்ஸ் வந்து டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணும்போது என்னென்ன எரர் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு a ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம லிஸ்ட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ 1, 2, 3, 4 இப்படி கொடுக்கணும். பட் ஆனால் நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் ஒரு க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்போ என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். ஓகே சாரி, இங்கே எரர் வரல. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு, அதாவது நீங்கள் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த எரர் வருது. ஸோ இந்த எரர் நீங்கள் செக் பண்ணுங்கள். சரி, சிம்பிளாக நான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி எரர் வருது, டைப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைக் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிட்டு நீங்கள் வந்து அப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன எரர் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா டைப்ஸும் அதனோட டைப்பு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நம்பர்ஸில் வந்து 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். a = 5, b = 5.67 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இங்கே ஏவோட டேட்டா டைப் என்னவாக இருக்கும், இன்ட். இங்கே வந்து ஃப்ளோட், பியோட டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டாக இருக்கும். ஓகே. இங்கே வந்து ஸ்ட்ரிங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் தான் அது உங்களுக்கு ஈஸியாக போயிருக்காக தான் ஒரே ஸ்ட்ரிங்கை வந்து வேறு மெத்தடாக நான் ஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது சிங்கிள் கோட், டபுள் கோட், சிங்கிள் கோடே 3 டைம்ஸ், அதே மாதிரி டபுள் கோட் 3 டைம்ஸ் கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். ஸோ எது லைக் கன்வீனியன்ட்டான மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கோர்ஸ் இந்த சிங்கிள் கோட்டில் கொடுக்குறது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ன்றதை வந்து நான் வந்து லைக் ஹேஷ் சிம்பிள் போட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லைக் நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். அதாவது என்ன ஆகுனா பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து கமெண்டட்னா அந்த லைனை வந்து பைத்தான் ரீட் பண்ணாது. ஓகே. ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்ட்னா, சரி என்ன லெட்டர் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதுக்கான கீவேர்டு என்னன்னா நீங்கள் வந்து ஆல்ட் 3 கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்துடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கமெண்ட் ஆயிரும். கமெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு Alt 4 கொடுக்கணும். ஸோ அது கமெண்ட் அவுட் ஆயிரும். இப்படி வந்து கமெண்ட் இருக்குது, நான் வந்து இப்போ Alt 4 ப்ரெஸ் பண்ணுறேன், கமெண்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப கமெண்ட் கொடுக்கணும்னா Alt 3 கொடுத்தனா போதும், கமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா. சரி, இதுதான் வந்து கமெண்ட்டோட யூஸு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துக்கோம்னா டேட்டா டைப் எப்படி டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ இன்ட் ஃப்ளோட் டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸில் வந்து ஒரு ஜீன்றதில் வந்து ட்ரூனும், ஹெச்சில் வந்து ஃபால்ஸ்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதை இப்படி தான் பூலியன் வேல்யூ டிஃபைன் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி. இதான் வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டும் இந்த கலெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டேட்டா டைப், ஒவ்வொரு கலெக்ஷன் டேட்டா டைப் வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐன்றதில் வந்து 1, 2 டூப்ளிகேட் வேல்யூஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங், ஓகேவா, ஸ்ட்ரிங்கோட சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். டப்பிள்லையும் நான் வந்து டப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் எப்படி டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணுறோன்னு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு வந்து நான் வேல்யூஸை வந்து கமா செப்பரேட் வேல்யூஸாக கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி அ லிஸ்ட் டேட்டா டைப். தென் டப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பேராந்தசிஸில் டேட்டா டைப் டேட்டா வேல்யூஸை வந்து கமா செப்பரேட் வேல்யூஸாக கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் வில் பி அ டப்பிள். செட்ன்றது என்னன்னா கேர்லி பிரேசஸில் உங்களுக்கு வேல்யூஸை கம்மா செப்பரேட்டடாக கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் செட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லி நம்ம கேர்ஃபுல்லாக இங்கே நோட் பண்ணோம். அடுத்து டிக்ஷனரி டேட்டா டைப்ஸ் எப்படி இருக்குன்னா கீ தென் வேல்யூ, கீ வேல்யூ பேரோட கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸோட கொடுத்துருக்கேன்.
ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எல்லா வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணுறேன் அலாங் வித் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா the data type of a is, அதாவது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், பிரிண்ட்டில் நீங்கள் வந்து என்ன வேல்யூ சிங்கிள் கோட்லேயோ இல்லை டபுள் கோட்லேயோ கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ இங்கே டேட்டா டைப் ஆஃப் ஏ இஸ் கோலன் கொடுத்தோன்னா இது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். தென் கமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் அது வந்து சிங்கிள் கோட்டில் தரல, டைப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா டைப் ஆஃப் ஏ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இங்கே மீனிங். ஸோ இந்த டைப்ன்றது கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த கீவேர்டோட பேராமீட்டர் என்னென்னா ஒரு ஆர்குமெண்ட் இதை எடுத்துக்குது. ஓகே? ஸோ இந்த கீவேர்டுக்கான டெஃபினிஷன் என்ன, இந்த நீங்கள் டைப் பண்ணுறதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான சின்டாக்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது டைப் எப்பயுமே ஒரு ஆர்குமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஏவோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். கம்மா தென் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ்ன்றது ஸ்ட்ரிங். ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகும். தென் கம்மா ஏன்றது என்ன, அப்கோர்ஸ் ஏக்கு நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 5. ஸோ அந்த 5ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா டேட்டா டைப்புக்கும் செக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்டுக்கு, அடுத்த ரெண்டு பார்த்தீங்கன்னா லைக் அடுத்த ஒரு எஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங், அடுத்த 2 பார்த்தீங்கன்னா பூலியன், அடுத்து வந்து லிஸ்ட் டப்பிள் செட் டிக்ஷனரி. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் F5. நான் எப்படி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் உங்களோட செல் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஃபைல் வரும், அன்டைட்டில்னு வரும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சேவ் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா ஜஸ்ட் F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே? இங்கே F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப் ஆஃப் A இஸ் இன்டீஜர், வேல்யூஸ் 5. தென் நெக்ஸ்ட் பியோட வேல்யூ என்ன, 5.7. அதனோட டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். தென் அடுத்து நான் 4 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸ்ட்ரிங் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிங் தான் டேட்டா டைப், அதனோட வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா? ஓகேங்களா? அடுத்தது பூலியன். பூல்ன்றது பார்த்தீங்களா? ஸோ அதனோட ட்ரூவும் சரி ஃபால்ஸும் சரி பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸோட தான் வந்திருக்கீங்க. அடுத்தது டப்பிள் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேராந்தசிஸில் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக டப்பிள்ஸ். அடுத்த செட் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூ தான் கொடுத்துருந்தோம். இதே வேல்யூஸ் தான் இங்கே கொடுத்துருந்தோம். 1, 2, 3, 4, Sathish கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ் இக்னோர் பண்ணிட்டு யூனிக்கான வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. செட் டிக்ஷனரிக்கு உங்களுக்கு ஆக்சுவலான வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் நீங்கள் யூஸ் லைக் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி டேட்டா டைப்ஸ் டிக்ளேர் பண்ணுறது, எப்படி வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கோடை நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த கோடை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி சும்மா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நான் சஜஷன்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லைக் எடுத்தோடனே ஒரு கோடிங் படிக்கிறோமா, நம்ம வந்து பிகினர்ஸ் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக எரர்ஸ் நிறையா வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எரர்ஸ் எனக்கு வந்து தெரிஞ்சு காமனான 2 எரர் பண்ணுவோம். அதாவது கீவேர்டை வந்து தப்பாக டைப் பண்ணுறது, அது ஒன்று. அதுக்கப்புறம் சின்டாக்ஸை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது. தப்பாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எரர் வரும். ஸோ கீவேர்டை வந்து நம்ம தப்பாக யூஸ் பண்ணால் என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே கீவேர்டுன்றது என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ன்ற ஒரு கீவேர்டு இருக்குது, டைப்ன்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ ஒரு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த ட்ரூன்றதை வந்து நான் லைக் டெலீட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ, அதாவது நேம் எரர் வருது. அதாவது நேம் எரர் என்னன்னா, நேம் ட்ரூ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரூன்றது கரெக்டாக டிஃபைன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். உடனே இந்த ட்ரூன்றது ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். அப்படி இல்லையா கீவேர்டு ஏதோ தப்பாக நம்ம டைப் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வேறு இப்போ இந்த ட்ரூக்கு வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம வந்து பிரிண்ட்டை ட்ரை பண்ணுவோம். பிரிண்ட்டில் வந்து டீயை தூக்கிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் வருது. கரெக்டுங்களா? ஸோ கீவேர்டு எப்போலாம் நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நாட் டிஃபைன்ட் நேம் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ நேம் எரர் வரும்போது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. கண்டிப்பாக ஏதோ நம்ம கீவேர்டு வந்து தப்பாக டைப் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கோடிங்கை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பிரிண்ட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி தரேன். அடுத்து இன்னொன்று சின்டாக்ஸ் வந்து தப்பாக தரது. சின்டாக்ஸ்னால் என்ன, இப்போ இந்த லிஸ்ட் நான் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன, ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸை கமா செப்பரேட்டட் வேல்யூஸை தரணும். தென் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே? ஸோ இப்போ இந்த க்ளோஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ
நான் சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இதுதான் சின்டாக்ஸ் எரர். ஓகே, ஸோ இதுதான் காமனான ஒரு லைக் 2 எரர் டேட்டா டைப் டிஃபைன் பண்ணும்போது வர காமனான எரர்ஸ். ஓகேங்களா, திரும்ப சேவ் பண்ணிட்டு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இதுதான் காமனான ஃபேஸ் பண்ணுற ஒரு டேட்டா டைப் டிஃபைன் பண்ணும்போது காமனாக ஃபேஸ் பண்ணுற எரர்ஸ் இதுதான் பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ இன்வேலிட் சின்டாக்ஸ் நேம் எரர். ஸோ இந்த 2 எரர் வந்துச்சுன்னா உங்களால் நீங்கள் வந்து யாரையும் கேட்காம நீங்களே வந்து கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த டியூட்டோரியலில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அதாவது டேட்டா டைப்ஸ் பைத்தானில் என்னென்ன பேசிக்கான டேட்டா டைப்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் லிஸ்ட்டு, செட்டு, டப்பிள்ஸ், டிக்ஷனரி அப்படிங்கிறது பார்த்துட்டோம். பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் ஓகேவா, அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாச்சு. தென் என்ன எரர்ஸ் பிகினர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அஜெண்டாவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த டியூட்டோரியலில் டேட்டா டைப் ஆப்ரேஷன்ஸோட வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, அது வரைக்கும் அன்புடன் சதீஷ்.